வணக்கம் வியூவர்ஸ். திருமணம் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து சிலருக்கு குழந்தை இல்லைன்ட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு காரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே ஈக்குவலான பங்கு இருக்குது. ஆண்களோட விந்தணுவை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி ஏதாவது ஒன்று குறைபாடாக இருக்கலாம், இல்லை ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி குறைவாக இருக்கலாம், ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால் இருக்கும். நீங்கள் உடனே இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எவ்ரி 3 to 4 months இந்த ஸ்பெர்மோட கவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு முறை நீங்கள் லேப் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு உடனே நீங்கள் வெப்சைட்டு நீங்கள் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக வேண்டாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருந்தால் என்ன ஹோம் ரெமெடி எடுக்கிறது, விந்தணுக்களோட மொட்டிலிட்டி குறைஞ்சிருந்தால் என்ன ஹோம் ரெமெடி எடுக்கிறது, அது கூடவே நம்ம இந்த விந்தணுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான 7 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு ஹீட்டுன்றது ரொம்ப முக்கியம். அதுவே அளவுக்கு அதிகமான ஹீட்டாக இருக்கும்போது அந்த உயிரை அதை அழிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது. சிலருக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க உணவுகளில் காரமான உணவுகளை குறைக்கணும். வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். இந்த மாதிரி அவங்க ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மோட கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சில பேர் நிறைய உட்காந்து சிட்டிங் பொசிஷன்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஹீட் ஆகும்போது அந்த விதையில் உற்பத்தி ஆகிற விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப நேரம் உட்காரதை அவாய்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் உட்காந்து தான் வேலை செய்யணும்னு அவசியம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் ஆகாத மாதிரி காட்டன் கிளாத் மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து வேலை செய்யலாம். என்ன தான் நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சாலும் ஒரு 2 hours ஒன்ஸ் அந்த இடத்த எழுந்து நீங்கள் அந்த சூடு ஆற விடணும். நீங்கள் டெய்லி ஒரு 30 to 40 minutes ஒரு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் வாக்கிங்காவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேர்டு ஸ்ட்ரெஸ்ஸு. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, மைண்டு கிளியராக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு விந்தணுக்கள் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன் கரெக்டாக உற்பத்தி ஆகி அதனால் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 6 to 8 hours நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபோர்த் மெட்டபாலிக் டிசீஸ். சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், தைராய்டு இருக்கும். இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டயபெட்டிக் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஃபிஃப்த்து ஹேபிட்ஸ். நீங்கள் ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அது இந்த ஸ்பெர்மோட கவுண்ட் சடனாக குறைச்சி விட்ரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து 6th என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஏற்கனவே சொன்னோம் காரமான உணவுகள் எடுத்தால் பாடி ஹீட் அதிகமாகும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் காரமான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபைபர் ஃபுட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த பிசின் வகைகள், நட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த முருங்கை பிசின், கருவேலம் பிசின் இதுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டு அதிகப்படும். ஸோ நீங்கள் அது அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த முருங்கை பூ எடுத்து நீங்கள் நெய் விட்டு வதக்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உணவுகள் நிறைய இருக்குது. அது என்னன்னு பார்த்து நம்ம கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டு 0 இருக்குது, அதாவது அசோஸ்பெர்மியாவாக இருக்குது அப்படின்னா தான் இதை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அதிகப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் உணவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து லாஸ்ட்டாக ஹோம் ரெமெடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் மட்டும் கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற சித்தா ஹெர்பல் நேம் பூனைக்காளி. இது பூனைக்காளி விதை தான் நம்மளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த பூனைக்காளி விதையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நைட்டில் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நாட்டு மருந்து கடையிலே பூனைக்காளி விதை பொடியாகவே கிடைக்குது. இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த பூனைக்காளி விதை பொடியை 2 கிராம் எடுத்துக்கோங்க. சிறு நெரிஞ்சல் விதை பொடி இதுவும் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கி 2 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இது 2 கிராம் இது 2 கிராம் எடுத்து டோட்டலாக 4 கிராம் எடுத்து நீங்கள் பாலில் கலந்து காலையிலையும் நைட்டும் ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மொட்டிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.